அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈஸ்வரி வீட்டுல ரொம்பவே குறுங்குறுன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. பாக்கியா இன்னுமே வீட்டுக்கு வரலையே, அப்படி என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, அதுவும் இத்தலோண்டு மெஸ்ல போய் இவ்வளவு நேரம் யாராச்சும் உட்காந்துட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஈஸ்வரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம பாக்கியா வந்து அங்க அந்த கவுன்சிலர் பண்ண ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பவே ரொம்ப லேட் ஆயிடுது. ரொம்ப லேட் ஆயிட்டு என்ன பண்ணா, ஐயோ வீட்டுல எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னே தெரியல, நம்ம இவ்வளவு நேரம் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுமே இன்னொரு நாள் அந்த ஆளை உள்ள அலோ பண்ணவே கூடாது அப்படிங்கிற முடிவில் நம்ம பாக்கியா வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டிவா என்ன பண்ணா கிளம்பி நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல கேட்டை வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. லாக் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி தான். ஏன்னா பாக்கியா இன்னுமே வரல, ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்லல அப்படிங்கிற கோவம் நம்ம ஈஸ்வரியோட தலைக்கு ஏறி போயிருக்கு. அதனால வெளியே பாக்கியா வந்து அத்தை அத்தை அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சத்தம் போடுறாங்க. என்ன சத்தம் போட்டாலும் சரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி வந்து எந்திரிச்சு வராங்க முத துறக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா இல்ல, அவ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிட்டோம், வெளியவே இருக்கட்டும், அவ கேட்டுக்கு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் உட்காந்துடுறாங்க. பாக்கியா வந்து உடனே எழில் செலியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட பெரியமே கூப்பிடுறாங்க. அவங்க யாருக்குமே காது கேட்கறது இல்ல. உடனே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, சரி நம்ம கால் பண்ணி வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழிலுக்கு கால் பண்றாங்க. இரண்டா எழில், நான் வெளியில வந்திருக்கேன், ஏன் கேட்டை பூட்டியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கேட்க உடனே எழில் வந்து பதட்டத்தோட வந்து கேட்டை ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணி என்னமா டைம் ஆகுது, ஏன் இவ்வளோ நேரம், ஏதாச்சும் பிரச்சனையா ரெஸ்டாரண்ட்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனா பாக்கியா வந்து இல்லடா எழில், பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, லாஸ்டா 2-3 கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பாக்கியா சொல்ல வராங்க. உடனே வந்து போது நிறுத்து, என்ன உன் உடம்புல கொஞ்சம் கூட பயன்றதே இல்லையா, பெரியவங்களுக்கு தான் மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறனா வேலைக்கு வீட்டுக்கு வரணுங்கிறது கூட உனக்கு தெரியாதா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி வந்து அவங்க பட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே பாக்கியா வந்து அத்தை அது ஒண்ணு இல்ல அத்தை, கஸ்டமர் வந்ததுனால அவங்கள பாதியில விட்டுட்டு வர முடியாதுல்ல, அவங்களுக்கு தேவை வந்து சமைச்சு கொடுத்துட்டு வரதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா சொல்றாங்க. உடனே வந்து இங்க பாரு, இதுதான் உனக்கு லாஸ்டா இருக்கணும், என்ன வேலை செஞ்சாலும் சரி நீ டைமிங்க்கு வீட்டுக்கு வர வழிய பாரு, ரெஸ்டாரண்ட்டை திறக்காதுன்னு சொன்னா வேணும்னு திறந்து வச்சிருந்த, இப்ப என்னடா டைமிங்க்கு வீட்டுக்கு வராம அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கு தப்புனே தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி வந்து பேசிட்டு கோவத்தோட போய் படுக்க போயிடுறாங்க. பாக்கியா வந்து நடந்த இன்சிடென்ட் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.